அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே இந்த கால வேளையிலே தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தூரத்திலிருந்து சிடிசி வாய்ஸ் ஆஃப் காட் சேனல் மூலமாக நம்முடைய செய்திகளை கேட்டு வருகிறவர்களுக்காகவும் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். பிரியமானவர்களே, நாம் மிக முக்கியமான தலைப்பின் கீழ் தேவனுடைய வார்த்தைகளே தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை குறித்து, வருகையின் அடையாளங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். பல அடையாளங்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருந்தாலும் கூட முக்கியமான 4 அடையாளங்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலும், மார்க்கு 13ஆம் அதிகாரத்திலும், லூக்கா 21ஆம் அதிகாரத்திலும் இந்த அடையாளங்களை நாம் பார்க்க முடிகிறது. கடந்த வாரத்திலே நாம் உலகம் சார்ந்த அடையாளங்களை நாம் தியானித்தோம். அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு முன்பாக உலகத்தில் என்ன நடக்கும் என்பதை கடந்த வாரத்தில் நாம் முழுசாக அதை தியானிக்கலனாலும், கடந்த வாரத்தில் நாம் யுத்தங்களின் செய்திகளையும் நாம் கேள்விப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி பலவிதமான யுத்தங்களை இந்த நாட்களிலே நாம் கண்களால் பார்த்து வருகிறோம். இன்னும் அது தீவிரமாகி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, உலகம் சார்ந்த காரியங்களில பஞ்சங்களும் கடைசி கால அடையாளமாய் இருக்கிறது. பஞ்சங்கள், அது மாத்திரமல்ல பூமி அதிர்ச்சிகள். நீங்க பார்த்தீங்கன்னா 1990 இருந்து 2024ஆம் ஆண்டு வரைக்கும், 1990 இருந்து 2024 வரைக்கும் மட்டும் இந்தியாவில் 58 பெரிய பூமி அதிர்ச்சிகள் நடந்திருக்கிறாங்க. 1990 இருந்து 2024 வரைக்கும் ஏறக்குறைய 34 ஆண்டுகளில 58 மேஜர் எர்த்குயிக் இந்தியாவில் நடந்திருக்கு. இன்னும் சமுத்திரங்கள் முழக்கமா இருக்கும் என்று வேதத்தில் லூக்கா 21-25 வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு எதிர்பார்த்து இருக்கிறதுனால் பயந்து மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். கொரோனா காலத்துல நீங்க ஒரு அதிர்ச்சியான செய்தியை வாசித்தீங்களா இல்லையா தெரியல. பீகாரை சார்ந்த ஒரு மருத்துவர் குடும்பமா தற்கொலை பண்ணிக்கிட்டார். அவர் ஒரு பெரிய மருத்துவர். அவர் தன்னுடைய மரண வாக்குமூலத்தில் அல்லது அவருடைய மரணம் அந்த காரியங்களை எழுதும்பொழுது என்ன எழுதி வைத்திருக்கிறாரு? இந்த கொரோனாவின் கொடூரத்தை நான் பார்த்ததினால் இந்த கொரோனாவின் கொடூரத்துக்கு நாங்கள் ஆளாக விரும்பவில்லை, ஆகவே நாங்கள் குடும்பமாக தற்கொலை செய்து கொள்ளுகிறோம் என்று எழுதி வைத்திருந்தார். பூமியின் மேல் வருகிற ஆபத்தை குறித்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, ரஷ்யாவிடம் மட்டும் 2000 உலகத்தை அழிக்கிற அணுகுண்டுகள் இருக்கிறான். நியூக்ளியர் பாம் 2000 உலகத்தை, இப்ப இருக்கக்கூடிய உலகத்தை போல 2000 மடங்கு உலகத்தை அழிக்கக்கூடிய நியூக்ளியர் பாம் ரஷ்யா கிட்ட மட்டும் இருக்குதான். என்றால் உலகம் ஒரு மிகப்பெரிய, நாம் அழகான உலகத்தை பார்க்கிறதா நினைக்கிறோம், ஆடம்பரமான உலகத்தை பார்க்கிறதா நினைக்கிறோம். ஆனா அடுத்த பக்கம் இப்படி திருப்புச்சுன்னா, அடுத்த பேப்பரை திருப்புனா ஒரு மாபெரும் ஆபத்தை நோக்கி இந்த உலகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அது மாத்திரமல்ல, உலகம் சார்ந்த அடையாளம் மாத்திரமல்ல, சமுதாயம் சார்ந்த அடையாளங்களையும் வேதம் நமக்கு வெட்ட வெளிச்சமாய் சொல்லி இருக்கிறது. கடைசி காலங்களை குறித்து சமுதாயம் எப்படி இருக்கும், அதாவது மக்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்று வேதம் தெளிவாய் நமக்கு போதிக்கிறது. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரை. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயா? எப்படியெனில்
மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. அன்புக்குரியவர்களே, நன்றாக கவனிங்க. நீங்கள் கவனித்தால் வாசிக்கிறவன் சிந்திக்கணும், புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்கணும்னு வேதம் சொல்லுகிறது. ஆகவே கவனித்தா மட்டும்தான் செய்தி என்ன என்பது உங்களுக்கு புரியும். செய்திக்குள்ளதான் வெளிப்பாடு இருக்கிறது, வெளிப்பாட்டுக்குள்ளதான் உணர்வு இருக்கிறது, உணர்வில் இருந்து தான் தீர்மானம் வரும், தீர்மானத்திலிருந்து தான் நாம விசுவாசத்துக்கான போராட்டத்தை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஆகவே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. பரலோக பரமபிதாவே, திறக்கப்பட்ட இருதயத்தோடும் கவனிக்கிற காதுகளோடும் கீழ்ப்படுகிற விருப்பத்தோடும் சமூகத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய மக்களப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களப்பா. இந்த மக்கள், இந்த ஜனங்கள் உம்முடையவர்கள், அடியேன் உம்முடையவன். நீர் உம்முடைய ஜனங்களோடு பேசும். உம்முடைய நல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய இருதயங்களிலே உம்முடைய வசனத்தை கொண்டு உம்முடைய நோக்கங்களை, உம்முடைய திட்டங்களை புரிய வைப்பாராக. ஆண்டவரே, நித்திய ஜீவனுக்கு என்று எங்களை நியமித்திருக்கிறீரே, அந்த நித்திய ஜீவனுக்கு என்று நியமிக்கப்பட்ட நாங்கள் உம்முடைய சத்திய வசனத்தை கொண்டு எங்களை அலங்கரித்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. எல்லா மகிமையும் கனத்தையும் அது செலுத்தி அடியான மறைத்து வெளிப்படும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்டேன் ஜெபங்களை கேட்டு ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அநேக அடையாளங்கள், இன்னும் அநேக அடையாளங்கள் வேதாகமம் முழுவதும் நமக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் கூட 3-4 அடையாளங்களில நாம் முதல் அடையாளம் உலகம் சார்ந்த அடையாளத்தை பார்த்துட்டோம். இன்றைக்கு சமுதாயம் சார்ந்த அடையாளத்தை நாம் சுருக்கமாக தியானிக்க போகிறோம். சமுதாயம் சார்ந்த அடையாளத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் 3 மிஷனரி பயணத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் செய்திருக்கிறார். அவர் தன்னுடைய நீண்ட நெடிய ஊழியத்துல மிக முக்கியமான 3 மிஷனரி பயணங்களை அவர் மேற்கொண்டிருக்கிறார். அதுல முதல் மிஷனரி பயணத்துல அவர் எழுதின புஸ்தகங்கள் 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், 1 தெசலோனிக்கேயர், 2 தெசலோனிக்கேயர், ரோமர், கலாத்தியர். இரண்டாவது மிஷனரி பயணத்துல எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், பிலமோன் 4 மிஷனரி பயணத்தை அந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். தன்னுடைய ஊழியத்தின் மூத்த அனுபவத்திலிருந்து பல 100 பல 1000 மக்களை ரட்சிப்புகளை வழிநடத்தி பல 100 சபைகளை ஸ்தாபித்த பிற்பாடு பல அதாவது பரதீசுக்கு போய் வந்த அனுபவத்துக்கு பிற்பாடு பல நிலைகளிலே, இல்லையா, எங்களுக்கு இயேசுவும் தெரியும், பவுலையும் தெரியும் என்று பாதாளத்திலிருந்து வர்ற சக்திகள், பாதாளத்திலிருந்து வருகிற சாத்தான் சொல்லுகிற அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் சுப்ரீம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு பிற்பாடு அப்போஸ்தலனாகிய பவுலால் எழுதப்பட்டது 1 தீமோத்தேயு, 2 தீமோத்தேயு, தீத்து புத்தகம். அப்படிப்பட்ட அந்த புத்தகத்துல என்ன எழுதுறாரு? கடைசி காலங்கள் எப்படிப்பட்டதா இருக்குமா? கொடிய காலங்களாய் இருக்கும். பவுலுடைய நாட்களில் இயேசு கிறிஸ்து, பவுல் அப்போஸ்தலருடைய காலங்களிலேயே இயேசு கிறிஸ்து வந்து விடுவார் என்ற ஆரம்ப நிலையில் இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய பிற்காலத்தில் தன்னுடைய மிஷனரி ஊழியத்தின் பிற்பகுதியில நீண்ட தூரத்துக்கு ஆண்டவருடைய வருகை அந்த காலகட்டங்களில் இருந்து போக போகிறது. மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்க போறாங்களா? கடைசி காலங்கள்ல மக்கள் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களா? தற்பிரியர், செல்ஃப் லவர்ஸ், ஆங்கிலத்துல சுயமாக சந்தோஷத்தை விரும்பக்கூடிய மக்கள். இந்த செல்ஃப் லவர்ஸ் என்ற வார்த்தைக்கு 5 விதமான டிஃபினிஷன், 5 விதமான விளக்க உரைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1, தன் நலம் மட்டுமே முக்கியம் என்கின்ற மனநிலை. நீங்க நல்லா யோசித்து பாருங்க, உலகம் முழுவதும் மக்கள், நீங்க ஆழமா யோசித்தீங்கடான்னு சொன்னா, நீங்க யோசித்து பாருங்க, தங்களுடைய நன்மையை மட்டுமே அதிகமாக விரும்புகிற மக்கள் இன்றைக்கு பெருகி கொண்டிருக்கிறார்கள்.
தன்னலம், எனக்கு சந்தோஷம் என்று தோன்றுகிற காரியம் என்கின்ற மனநிலைக்கு உலகம் வந்துருச்சு. தனது விருப்பம் மட்டுமே நிறைவேற வேண்டும் என்கின்ற ஆசை உள்ளவர்கள் பெருகுவார்கள். கொஞ்ச காலத்துக்கு முன்பாக எதையாவது ஒன்றை நாம செய்யணும்னு சொன்னா ஒன்னா செய்வோம். இப்ப சாப்பாடு முதற்கொண்டு வீட்டுல ஒன்னா செய்ய முடியுதாங்க? சாப்பாடு எல்லாருக்கும் இட்லி ஊத்துவாங்க, இல்ல எல்லாருக்கும் தோசை சுடுவாங்க, இல்ல எல்லாருக்கும் உப்புமா செய்வாங்க, இல்ல எல்லாருக்கும் சோறு செய்வாங்க. இன்னைக்கு கதை என்ன தெரியுமா? வீடுகள்ல பொதுவா சொல்றேன், எனக்கு உப்புமா வேணாயம்மா. சாதாரண விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் தாங்கள் விரும்புகிறதை மட்டுமே நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிற மக்கள் பெருகிவிட்டார்கள். இது ஏதோ மனித இயல்புங்க. இது மனித வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு இயல்பு தானே. அவங்களுக்கு அது பிடிக்கல, அதனால அப்படி அது இல்ல. அதாவது தங்கள் ஆசைகள், தங்களுடைய விருப்பங்கள் மாத்திரமே நிறைவேற வேண்டும் என்பதனால் உடைக்கப்பட்ட குடும்பங்கள் உண்டு, உடைக்கப்பட்ட நட்புகள்லாம் உண்டு. தன்னுடைய காரியங்களை, இந்த தற்பிரியருக்கு இந்த விலக்குறை இருக்குது. தற்பிரியர்களுக்கு இன்னொரு மூணாவது விலக்குறை என்னன்னா, தங்களுடைய காரியங்களை மாத்திரமே முதன்மைப்படுத்துவார்கள். தங்களுடைய காரியங்களை முதன்மைப்படுத்தாத இடங்களை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். தங்களை முதன்மைப்படுத்தலையா அங்க நான் வரமாட்டேன், தன்னை முதன்மைப்படுத்தலையா அங்க நான் மறைஞ்சு கொள்வேன், என்னை முதன்மைப்படுத்தாத இடங்களில் என்னால் வேலை செய்ய முடியாது. ஒரு காலத்துல கட்சிகள்லாம் இருக்குதுல்ல, கட்சிகள்லாம் எங்க ஊரு நாங்க பொன்னேரி தொகுதியை சேர்ந்தவங்க. சென்னையில பொன்னேரின்னு ஒரு இடம் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கும்மிடி பூண்டி பொன்னேரி. அப்போ ஒரு கட்சியினுடைய தலைவர் சம்பந்தமே இல்லாத ஒருவரை கொண்டு எங்க ஊர் தொகுதியில போட்டியிட வைக்கிறார். அப்ப அவரு கேட்கிறாரு, ஐயா நான் இந்த தொகுதிக்கு சம்பந்தமே இல்லாதவனா, ஓட்டு உன்னை பார்த்து போட போறதில்ல, ஓட்டு என்ன பார்த்து போட போறாங்க, நில்லு அப்படின்னு சொல்லி மறைந்த ஒரு பெரிய கட்சி தலைவர் சொல்லி, எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 முறை எனக்கு தெரிஞ்ச அவர் தான் இருந்தாருன்னு நினைக்கிறேன் எம்எல்ஏவா. 2-3 முறைக்கு மேல அவர் இருந்துட்டாரு. வேற ஒரு தொகுதியை சேர்ந்தவரை கொண்டு இங்க போட்டு, இன்னைக்கு கட்சியில என்ன நடக்குது தெரியுங்களா? ஒரு பேச்சு கட்சியில மட்டும் இல்ல, அது கட்சியில நடக்கிறது, கட்சியிலேயே நடக்குதுன்னா சபையில் நடக்காம இருக்குமா? அதாவது இன்னொரு தொகுதியை சேர்ந்தவங்களை கொண்டு இங்க போட்டா கட்சி உடைஞ்சிருது. நாங்கள் விரும்புகிறது நடந்தால் நாங்கள் வேலை செய்வோம், நாங்கள் விரும்புகிற கேண்டிடேட்டை போட்டா வேலை செய்வோம், நாங்கள் விரும்புகிற காரியங்களை நடந்தால் நாங்கள் இங்கே ஒத்துழைப்பு கொடுப்போம், நாங்கள் விரும்பாத ஒன்று நடந்தால் நீங்க வரைக்கும் கத்திட்டு போங்க, நாங்க ஆடியன்ஸா வரவும் போவோம். ஏதாவது புரியுதா நான் சொல்ல வர்றது? ஃபேமிலிக்குள்ளேயும் இந்த ஆவி வந்துருச்சு. நான் சொல்றதை கேட்டா அந்த குடும்பத்துக்கு நான் எல்லாத்தையும் செய்வேன், நான் சொல்றதை நீங்க கேட்கலடான்னு சொன்னா நீங்க உங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணா வந்துக்குங்க. வந்துச்சா இல்லையாங்க அந்த ஸ்பிரிட்? சபைக்குள்ள வந்துருச்சு, குடும்பத்துக்குள்ள வந்துருச்சு, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே வந்துருச்சு. நான் சொல்றது நீ கேட்டியானா நான் உனக்கு கூட சிரிச்சுக்கின்னு வாழ்வேன், நான் சொல்றதை நீ கேட்கலன்னா உங்களோட முறைச்சுக்கின்னு தான் நான் வாழ்வேன். உலகத்தின் தன்மைகள். நான் சொல்றதை கேட்டாதான் நீ நினைக்கிறத நான் நடத்துவேன், நான் சொல்றதை நீ கேட்கலடான்னு சொன்னா உன் இஷ்டத்துக்கு போய்க்கோ. சொல்றாங்களா இல்லையா? உலகத்தினுடைய தங்கள் தனிப்பட்ட சந்தோஷத்திற்காய் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வேதனைப்படுத்துகிற மக்கள் பெருகி கொண்டிருக்கிற ஒரு காலம் இது. தங்கள் தனிப்பட்ட விருப்பத்திற்காக ஒரு சபை, ஒரு மனிதன், 300 பேருக்கு மேல வரக்கூடிய ஒரு சபை, ஒரே ஒரு மனிதன், அந்த சபையினுடைய பாஸ்டர் பையனை கட்டணும். அவங்க பொண்ணுக்கு பாஸ்டர் பையன் கிட்ட கட்டணும். யாருக்கிட்ட கேட்கணும்? முதல்ல பாஸ்டர் பையனுக்கு அந்த மூப்பர் பொண்ணை கட்டணும் போல தெரியுது. அவரு அந்த மூப்பருக்கு அப்படி ஒரு ஆசை இருந்திருக்கு போல தெரியுது.
அதை யாருக்கிட்ட கேட்கணும்? ஒண்ணு அந்த பையன் கிட்ட கேட்கணும், எதை விட பெட்டர் அந்த பாஸ் கிட்ட கேட்கணும், அல்லது அந்த பாசம்மா கிட்ட கேட்கணும், ஏதாவது ஒண்ணு கேட்கணும். ஒரு மனிதனுடைய சந்தோஷம் நிறைவேறாமல் போவதினால், ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் நிறைவேறாமல் போவதினால் ஒட்டுமொத்த சபைக்குள்ளேயும் குழப்பத்தை உருவாக்குவது. நான் பேசுறது புரியுதுங்களா? அந்த சபை உடைஞ்சே போச்சு. அந்த ஊழியக்காரர் மரிச்சே போனார். நான் சொல்லுகிறேன், தங்கள் விருப்பம் மாத்திரமே நிறைவேற வேண்டும் என்று பிடிவாத குணமுள்ள மக்கள் பெருகி போன ஒரு அமைப்புக்குள்ளே இந்த உலகம் வந்து விட்டது. யார் அழுதாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, யார் அவமானப்பட்டாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, யார் துக்கப்பட்டாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, யார் வெக்கப்பட்டாலும் அது கவலை கிடையாது. இது பொருந்துமா, இதை செய்ய முடியுமா, இதை செய்யலாமா என்ற எந்த திட்டமும் கிடையாது. நான் சந்தோஷப்படணும், அதற்காக நான் எந்த முடிவு வேணாலும் எடுப்பேன் என்கின்ற மக்கள் கூட்டம் பெருகி கொண்டிருக்கிற ஒரு காலம் என்பது வருகையின் அடையாளமாய் இருக்கிறது. இருக்கிறீங்களா? புரியுதா? நாலாவது, இந்த தற்பிரியருக்கு நாலாவது ஒரு விளக்கம், தவறாக இருக்குதுன்னு தெரிந்தாலும் அதை சரியாக ஃபாலோ பண்ணுகிற மனநிலை. தவறு என்று தெரிந்த பின்னாலும் அதை சரியாக பின்பற்றுகிற மனநிலை உள்ள மக்கள். முன்னோர்களுடைய, முன்னேறினவர்களுடைய, நல்லா புரிந்து கொள்ளணும், முன்னோர்கள் மற்றும் முன்னேறியவர்களுடைய ஆலோசனையை அசட்டை பண்ணுவது. வந்தா ராஜாவா தான் வருவேன், போனா நான் 25,000 ரூபாய் சம்பளத்துக்கு தான் போவேன். நான் யாராக்கம்? நான் யாரு? நான் யாரு? உன்னை மாதிரி கோடி பேர் படிச்சுட்டு சுத்தி கிடக்குறான்ப்பா. உன்னை போல லட்சக்கணக்கானவன் படிச்சுட்டு ஆட்டோ ஓட்டி கிடக்குறான்ப்பா. உனக்கு ஒரு 25,000 ரூபாய் சம்பளம் தேடி வருது, உன் முகரைக்கு பெரிய விஷயம் இல்லையா? ஒரு பிஎஸ்சி படிச்சுட்டா என்ன 10 லட்சமா கொடுத்துருவாங்க சம்பளத்தை. நல்லவரு, நல்லவரா கெட்டவரா? முன்னோர்களின் ஆலோசனையும் முன்னேறினவர்களின் ஆலோசனையும் கேட்டு பழகணும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? பெரிய பெரிய காரியங்களை சாதித்தவர்களின் ஆலோசனையை கூட கேட்க மனதில்லாதவர்கள், தற்பிரியம், தங்களுடைய பிரியம். அது மாத்திரம் இல்ல, படைப்பின் நோக்கத்தை மறந்து அற்ப சந்தோஷங்களை பெரிதாக பார்க்கக்கூடியவர்கள் பெருகிவிட்டார்கள். படைப்பின் நோக்கத்தை, சின்ன ஒரு ரோசம் பெரிய பைபிளை தோக்கடிச்சுதுங்க. சின்ன ஒரு ரோசம் தான். என்ன ரோசமோ பாருங்க, நான் இருக்கிறேன் பீட்டராஜாக்கி, நான் இந்த இறையல் கோட்பாட்டை தவிர்த்துட்டு ரோசம், மானம், சூடு, சொரணை ஒண்ணுமே எனக்கு கிடையாது. நல்லவர். எங்க வீட்டுக்கு வந்தேன்னா மரியாதை கெட்டுன்னு சொல்ற ஆத்மா இங்க உட்காந்துங்குது. இருக்குதா இல்லையா? ஒரு காலத்துல அப்படி சொன்னவங்க இன்னைக்கு விசுவாசியா உட்காந்துக்கிறாங்களா இல்லையாங்க? இங்க ஏப்பா, ஒரு போட்டா கிட்டா எடுத்து தான் போடேன், யாரோ போட்டா பிடிச்சி போடுறாங்களே. நல்லவர். ஆமேன். அவனுக்கு புரியல நான் என்ன சொல்ல வரேன்னு. சரி, புரியல, புரியாத சந்தோஷம். நான் பேசுறது புரியுதுங்களா? புரியுதா புரியலையாங்க? இனிமே எங்க வீட்டான வரக்கூடாது பாஸ்டர்னு சொல்றவங்க எங்க இருக்கிறீங்க? அதையெல்லாம் மனசுல தூக்கி வச்சுக்கணும். நான் யாரு அப்படின்னா, நான் சீனை போட்டு இருந்தேன்னா அங்க பரலோக சீனுக்கு போக முடியாது என்னால. அதெல்லாம் பெருசா கண்டுக்கூடாது. அதெல்லாம் அப்படித்தான். அடிக்கிற கைதான் அணைக்கும். ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளணும். படைப்பின் நோக்கத்தை மறந்து, நான் பேசுறது விளங்குதாப்பா வாலிபர்களே? நீ எதற்காக இந்த பூமியில படைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை மறந்து வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. நான் சொல்றேன், நீ எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறாயோ அதற்காக உன் செல்போனை பயன்படுத்து. நீ எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறாயோ அதற்காக உன் நேரத்தை செலவிடு. நீ எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறாயோ அதை பற்றி பேசு, ரொம்ப பேசு, தப்பில்லை. ஆனா அது ஏதோட தொடர்புடையதா இருக்கணும், படைப்போடு தொடர்புடையதா இருக்கணும். நீ படைக்கப்பட்ட நோக்கத்தோடு தொடர்புடையதா இருக்கணும்.
எதற்காக தேவன் இந்த பூமியில உன்னை அனுப்பினாரோ அதை நிறைவேற்றுகிறதா இருக்கணும். எனக்கு புரிஞ்சுதுன்றவங்க ஏதாவது விளங்குதா? சும்மா பேசி கிடக்கிறது மரத்தடியில உட்காந்து, புளியா மரத்து அடியிலே புஷ்பலதா அடியிலே என்ற மாதிரி. என்னயா பேச போறீங்க, என்ன பேசுறீங்க கேக்குறேன். திரும்ப திரும்ப என்ன பேசுறீங்க? ஒரே குடும்ப கதைய 1.5 மணி நேரமா பேசுறது. ஏக்கா தெரியுமா உனக்கு? திங்கக்கிழமை தெரிஞ்ச விஷயத்துல மறுபடியும் செவ்வாய்க்கிழமை ரிப்பீட்டு, புதன்கிழமை ரிப்பீட்டு. நான்லாம் என்ன பண்றதுனா, அந்த மாதிரி யாராவது கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி வந்தா நானே ஒரு போன் வந்த மாதிரி சீனை கிரியேட் பண்ணிக்கிறது. ஒரு போன் வந்துட்டு இருக்குதுங்க, 4 முறையா பண்ணிட்டாங்க, கட் பண்ணுங்கன்னு சொல்லி கட் பண்ணிடுறது. ஆக்சுவலா அவங்க ஒரு முறை தான் பண்ணிருப்பாங்க. எனக்கு சில நேரங்களில் ஒரு முறை பண்ணா கூட ஒரு போன் வருதுங்க, அர்ஜென்டான ஒரு போன் வருதுங்க. வேற என்ன பண்றது? எப்படியும் வளவலன்னு பேச போறாங்க, தேவையில்லாத பேச போறாங்க, தெரிஞ்சதே பேச போறாங்க. திரும்ப திரும்ப அதே கேட்டு நான் என்ன பண்ண போறேன்? ஐயா ஒரு முக்கியமான, அதுக்காக முக்கியமான கால் வருதுன்னு சொன்னாலே நம்ம ஆள் இப்படிதான் யோசிப்பாரெல்லாம் யோசிக்காதீங்க. நல்லவர். ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுங்க, தெரிஞ்ச விஷயத்தையே மறுபடியும் மறுபடியும் தெரியுமா தெரியுமா தெரியுமா, புரியாத விஷயத்த புரியுதா புரியுதான்னு கேட்டாவே கோபம் வருது. தெரிஞ்ச விஷயத்த தெரியுமா தெரியுமா தெரியுமான்னு கேட்டா கோபம் வருமா வராதான்? நல்லவர். நல்லவரா கெட்டவரா? நல்லவர். தற்பிரியர்கள் ஒண்ணுமே கிடையாது. ஒரு குழந்தைக்கு அம்மாவுடைய பால் வேணுமா ஆப்பிள் போன் வேணுமான்னு கேட்டீங்கன்னா ஆப்பிள் போன்னு தான் கேக்குது. அப்பா அம்மா அங்க வெட்டி மடிறாங்க, அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. இது உட்காந்துக்கு ஏதோ ஒரு கேம் ஆடின்னு உட்காந்துட்டு இருக்குது. என்னடா அது, பெத்த தாயும் வளர்த்த தகப்பனும் ஏதோ ஒரு வாக்குவாதத்துல மடிறாங்களே, ஒரு சின்ன ஒரு ஆறுதலா, ஏன்பா அப்படி பேசுற, ஏமா அப்படி பேசுற, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, நாங்கெல்லாம் பாத்துக்கிறோம், நாங்கெல்லாம் இந்த ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் உங்க பிரச்சனையை தீர்த்துறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா அந்த சண்டை முடிஞ்சிடும். அதுவும் கண்ணு எட்டி மடிஞ்சு ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறான், திருட ஒரு வீட்டுக்குள்ள போயிருக்கிறான், மேல் மாடியில போய் பீரோவெல்லாம் உடச்சிருக்கிறான், பணத்தெல்லாம் எடுத்திருக்கிறான். ஒன்னும் யாரும் அவனுக்கு கண்டு காணோம். கீழே வந்து ரூம் ரூமா போயிட்டு பட்டுப்படையெல்லாம் எடுத்துக்கிறான், ஒன்னும் அவனை கண்டு காணோம். கடைசியில அவங்க பார்த்துட்டு, மதுரையில் நடந்த சம்பவமா இது, பார்த்துட்டு இருந்தா டிவியை தூக்கி இருக்கிறான். அப்பதான் திருட வந்து வீட்டுக்குள்ள திருடுகிறான்றத அந்த மக்களுக்கு தெரிஞ்சுச்சான். எந்த அளவுக்கு அவங்க இதுல அடிக்ட் ஆயிருக்கிறாங்க பாருங்க. எதுல? அந்த டிவில. அவன் அந்த டிவியை தூக்காம இருந்தானா அவனுக்கு தப்பிச்சிருப்பான். மேல வீட்டுக்கு மேல ஏறி பீரோ உடைக்கிறான், பொருளை எடுக்கிறான், கீழே ரூம்ல இருக்கக்கூடிய எல்லா ரூம்லயும் போயிட்டு எல்லா துணிகளையும் எடுக்கிறான். கம்முனே இருக்குதுங்க, ஒன்னும் தெரியலையா அதுங்களுக்கு. எந்த அளவுக்கு அப்ப டிவில அதுக்கு அடிக்ட் ஆயிருக்கு பாருங்க. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, தற்பிரியர்கள். நீங்க ஆழமா யோசித்து பாத்தீங்கன்னு சொன்னா அவர் அப்படித்தான் கத்துவார். ஒரு கத்திட்டு முடிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன விரும்புறோமோ அதை நம்ம செய்யலாம் என்கின்ற மனநிலை பெருகிவிட்டது. சரி, 2வது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பணப்பிரியர்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக கடைசி காலங்களிலே இன்னொன்னு நல்லா கவனிச்சு பாருங்க, உலகத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு உலகம் முழுவதுக்குமே ஐயா ஒரு மனிதனுக்கு எவ்வளவு கோடி போதுங்க? ஒவ்வொருத்தரும் ஓடுறான், ஒவ்வொருத்தரும் ஓடுங்கிறான், ஓடுறாங்க 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 ஓடுறாங்க. கோடியை தொட்ட பின்னாடி 10 கோடி, 10 கோடி தொட்டா 1000 கோடி, 1000 கோடி தொட்டா 1,00,000 கோடி. என்ன பண்ண போறீங்க? நீங்க இல்ல, உங்களை இல்ல, உலகத்தை கேட்கறேன், உலகத்தை கேட்கறேன். என்னையா பண்ண போற அவ்வளவு பணத்தை? பணம் தவறுன்னு வேதம் சொல்லவே இல்லை. ஆமென். பணம் தவறு என்று வேதம் சொல்லவே இல்லை. பண ஆசை, மணி லவர். முதல்ல செல்ஃப் லவர், அப்புறம் மணி லவர். பணத்தை நேசிக்கிற மக்கள். பணம் தேவைன்ற லெவல்ல வைங்க. அத பணத்தை தேவை என்கின்ற லெவல்ல வைக்கணும். பணத்தை நேசிக்க கூடாது. எத்தனை பேருக்கு விளங்குதுன்னு தெரியல.
பணத்தை நேசிக்க கூடாதுங்க. பணம் எனக்கு தேவையான ஒன்று, அவ்வளவுதான். எனக்கு கட்சி பிரிஞ்சிடான்னு சொன்னா நான் கொஞ்சம் விடுதலையோடு என்ன பண்ணிக்குவேன், தொடச்சுக்குவேன். கட்சிக்கு ஒரு வேலை இல்லைன்னு சொன்னா எனக்கு சட்டையில இருந்தே துவச்சிக்க முடியும். ஐயா ஆப்காய் போட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, இப்படி தூக்கி துவச்சுக்குவேன். ஒன்றும் தப்பு கிடையாது. பேச புரியுதா புரியலையாங்க? ஏங்க ஃபேன் இல்லாத ஒரு வீட்டுல நம்ம வாழ்ந்தோமா இல்லையா? சைக்கிள் இல்லாத ஒரு காலத்தில் நம்ம பயணித்தோமா இல்லையா? வசதிகள் தவறே அல்ல, ஆனா வசதியை நேசிக்க கூடாது. பணம் தவறல்ல, பணத்தை நேசிக்க கூடாது. எப்படிங்க பணத்தை நேசிக்கிறன்றதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, பணத்தை நேசிக்கிறதுனால் விசுவாசத்துக்கு விட்டு விலகுவார்களாம். விசுவாசத்தை விட்டு விலகுற அளவுக்கு பணத்தின் மீது முக்கியத்துவம் கொடுக்கிறது. சபைக்கு வர முடியாதபடிக்கு பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. இவ்வளவு கொடுக்கிறதா? ஒரு வாலிப தம்பி சபைக்கு வந்தான். கர்த்தர் நல்லவர், வேலை இல்லை பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கன்னா போல. ஆனா இன்ஜினியர் படிச்சிருந்தா போல. கர்த்தருடைய கிருபையில ஜெபம் பண்ணோம். ஆண்டவருடைய கிருபையினால அவருக்கு 30,000 ரூபாய் சம்பளம் கிடைச்சது. அல்லேலூயா. இல்லைம்மா, சாட்சி தானே? 30,000 சம்பளம். எனக்கு கரெக்டா அந்த கவர்ல 3,000 ரூபாய் வச்சுட்டா போல. அப்புறம் ஒரு 2 மாசம் பொறுத்து திடீர்னு பார்த்தா 5,000 ரூபாய் இருக்குது கவர்ல. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா இது 4 மாசத்துக்குள்ளயா? ஆனா அதுக்கு ஏற்ற மாதிரி 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறேன்னு சொன்னான். நான் கேட்கறது கிடையாது, அவனே சொன்னான். திடீர்னு பார்த்தா 7,000 ரூபாய் இருக்குது அந்த கவர்ல. எவ்ரி மந்த் ஒரு 7 மந்த் 7,000 இருந்துச்சு அதுல. அப்புறம் திடீர்னு கேள்விப்பட்ட 90,000 ரூபாய் சம்பளம் அப்படின்னு. 7,000 ரூபாய் சம்பளத்துக்கு அப்புறம் 70 இருந்து 90,000 ரூபாய் சம்பளம் வச்சு பாருங்க. யாரோ பிரசங்கத்துக்கு கேட்டானா, இல்லனா இவனா என்ன பண்ணானா என்னன்னு தெரியல, ஒண்ணும் தெரியல. திடீர்னு சர்ச்சுக்கு வரதுன்னு எத்தனான். ஏசு நல்லவர், ஏசு நல்லவரு. எப்பா நான் கம்பங்களிய தின்னுட்டு மஞ்சு வீட்டுக்குள்ள கோணி சாக்கே நேக்கு பேக்கு. அர்த்தமாயிருந்தா? நான் பேசுறது புரியுதா? சாக்கு பையே எனக்கு போதுங்க ஐயா. இப்படி வானோன்னு ஆசைப்படுறவனுக்கு தான் இதெல்லாம் இல்லையா அதெல்லாம் இல்லையான்னு வரதை வச்சுன்னு சந்தோஷப்படுறவனுக்கு வழியே கம்மி. நல்லா புரிஞ்சுக்கோ. தோத்திரம். அப்புறம் அவர் சொன்னாரு. சரி, அந்த விளக்கத்தை எனக்கு சொன்னேன்னா நானும் கூட அதெல்லாம் விட்டுருவேன்ல. அவன் எவ்வளவு பேர் தசமா கொடுக்குறான், அவங்களெல்லாம் நிறுத்துங்கன்னு சொல்லிடுவேன்ல. நிறுத்துன்னு சொல்லிட்டு என்ன சொல்லலாம்? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறபடி சொத்துக்களை எல்லாம் வித்து கொண்டாந்து கொடுத்துருங்கன்னு சொல்லலாம் இல்லையா? என்ன சொல்றீங்க? அப்பப்போ சும்மா 1000, 2000, 3000, 4000, 5000 தசமாகத்தை கொடுங்கன்றதை விட யாருக்கெல்லாம் சொத்து இருக்குதோ மொத்தத்தையும் வித்து கொண்டாந்து வச்சிருங்க அப்போ சில பார்த்துன்னு சொல்லிடலாம் இல்லையா? அது ரொம்ப ஈஸி இல்லையா? ஏன்னா தசம பாகம் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாருன்னு சொல்றிய. உமாசங்கர் ஃபைனலா சொல்றது என்ன? சொத்துக்களை எல்லாம் வித்து போய் கொடுத்தாங்க. அதை மட்டும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? பேசுறது விளங்குதா? சரி, பண ஆசை எப்படி கண்டுபிடிக்கிறது? தேவனுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு, விசுவாசத்தை பாதிக்கிற அளவுக்கு பணத்தின் மீது ஆசை. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தியாகவே முடியாதுங்க. தேவனுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு இருதயத்தை பணத்தின் மேலே ஆசை வைத்து விடுவோமானால், இந்த காலங்கள் அப்படிப்பட்ட காலங்களா தான் இருக்குது. உலகம் முழுவதும் உலகம் பணத்துக்காக ஆசைப்படுது. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ஐயா நியாயமான ஒரு வட்டிக்கு போய் கேளுங்களேன். அவசரத்துக்கு இல்ல சார், எல்லாருக்கும் நான் 5 பைசா கொடுப்பேன் சார், உங்களுக்கு நான் 3 பைசா தான் சார் கொடுக்குறேன், பரவாயில்ல சார். என்ன ஆச்சு? பண ஆசை இல்லாத ஒரு அரசியல்வாதி உங்களால் பார்க்க முடியாது. ஐயா நடிகனுக்கு 250 கோடின்றாங்க, அவர் என்ன கட்டுறாரு, அவருக்கு 250 கோடின்னு கேக்குறேன். 200 கோடி, 100 கோடி, 70 கோடி, 80 கோடி. ஒரு 3 மாசம் 4 மாசம் ஷூட்டிங் போய் வரத்துக்கையா 70 கோடி 80 கோடியே? அவன் சம்டேஷன் உட்கார்ந்து கிடக்குறான். காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் 600 ரூபாய் 700 ரூபாய் கூலி கூடுறான்னு சொன்னா கொடுக்க மாட்டேன்றான்.
இவர் போய் இங்க ஜில் ஜில்லு ஜல் ஜல்னு டான்ஸ் போட்டு வர்றதுக்கு ஒரு நாளைக்கு 3 கோடி 4 கோடியா. ரசிகர்கள்லாம் தெருக்கோடி, அவர் வாங்குறதோ கோடி கோடி. இதுக்கெல்லாம் நல்லவர். ரெக்கார்ட் அவரோட வேற எல்லாம் பேசுவேன். இல்ல ரெக்கார்ட்ல போகுது இல்லையா, எல்லாரும் கேக்குறாங்க இல்லையா, என்ன பாஸ்டர் வந்து திடீர்னு இறையில பத்தி வைராகமா பேசுறாரு, திடீர்னு காமெடியா பேசுறாரு, திடீர்னு கச்சாமுச்சான்னு வேற பேசுறாரு அப்படின்னு நினைச்சிட கூடாதுன்றதுனால, யாரும் நம்மை தவறாக நினைத்து விட கூடாது என்பதற்காக நல்லவர். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, பண ஆசை, பணம் தவறல்ல. எத்தனை கோடி பணம் இருந்தாலும் பணம் தவறல்ல. ஆனா அதன் மேல ஒரு ஆசை, அதன் மேல ஒரு கவனம், அதை கடவுளுக்கு மேலாக, கடவுளுக்கு இணையாக, கடவுளுடைய காரியங்களுக்கு தடையாக கொண்டு வருவோமானால் நாம் பண ஆசை உள்ளவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இரண்டாவது, மத்தேயு புஸ்தகம் 24. இந்த சமுதாயத்துல நடக்க போகிற இரண்டாவது அடையாளம் என்னன்னா, மத்தேயு புஸ்தகம் வேகமா பாடுங்க, நேரம் இல்ல. 24:12 வாசிங்க. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். ஐயா, அன்பு தணிஞ்சு போச்சு பாத்தீங்களா? மக்கள் நடுவுல, பெற்றோர் நடுவுல, பிள்ளைகள் நடுவுல, கணவன் மனைவி நடுவுல, சொந்த பந்தங்களின் நடுவுல, சமுதாயத்தின் நடுவுல அன்பு தணிஞ்சு போச்சு பாத்தீங்களா? என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அக்கிரமம் மிகுதியாகிற இடங்களில், அதாவது பரலோக அறிவு எங்க வேலை செய்யலையோ அங்கே அக்கிரமம் வேலை செய்யுமா. லாலெஸ்னஸ் இல்லையா? அதாவது தேவனுடைய பரலோக அறிவு எங்க இல்லையோ அங்கே அக்கிரமம் வெளிப்படுகிறது, அக்கிரமம் வேலை செய்கிறது. எப்படிப்பட்ட அக்கிரமம்? தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு எதிரான சிந்தைகள் பெருகி கொண்டிருக்கிறது. தேவனுடைய எதிர்பார்ப்புக்கு எதிரான சிந்தை. ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பருந்தும் நாம் பற்றி கொண்டிருப்போம் ஆகிய கிறிஸ்துவத்திலே பங்குள்ளவர்களாக இருப்போம். முழு உலகத்திலையும் கவனிச்சு பாருங்க ஐயா. ஒரு காலத்துல இங்கிலாந்து நாடு உலகத்துக்கே இயேசு கிறிஸ்துவை பிரசங்கித்த ஒரு நாடு. இன்றைக்கு இங்கிலாந்து நாடு வேறு ஒரு மதத்துக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறது. பேசுறது விளங்குதுங்களா? ஒரு காலத்துல ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்த சபை, ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த மக்கள், சாதாரணமாகவே ஒரு கிராமத்துக்கு போனோம்னா ஏத்துக்கள்னா கூட மக்கள் வந்து கூட்டமா நின்று சுவிசேஷத்தை கேட்பாங்க. பார்த்திருக்கீங்களா? ஒரு வேன் மெட்ராஸ்ல இருந்து வரும், ஒரு கிராமத்துக்கு போகும், எல்லோரும் இயேசு கிட்ட வாங்க, ஒரு பாட்டு பாடின்னு ஒருத்தர் டான்ஸ் ஆடுவாரு, உங்க இதயத்தை மறக்காம தாங்க. மக்கள் இந்த பக்கத்துல ஒரு 50 பேர், இந்த பக்கத்துல ஒரு 50 பேர் என்ன சொல்ல வந்துக்கிறான்னு கேட்பாங்க. இன்னைக்கு என்ன தெரியுமா கதை? உள்ள நுழையும் பொழுதே அந்த 3வது தெருல இருந்து 2வது வீட்டுக்கார ஒருத்தர் ஏன் வந்து யார கேட்டு உள்ள வந்தான்றான். சரி, இந்த ஊர்ல நான் யாரு கேட்டு வரணும்டான்னு சொன்னா என்ன கேட்டு வரணும்ன்றான். யாரா நீ இந்த ஊருக்கு? நான் இந்த ஊர்ல ஓட்டு போடுறான்றான். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். நம்ம சண்டே கிளாஸ் பையனா இருந்து நம்ம ஊழியத்துக்கு வந்த புதுசுல நான் சண்டே கிளாஸ் நடத்தின பையன் பெரிய பையனாகி அல்லது பொண்ணு பெரிய பொண்ணாகி அவங்க கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு பிறந்த அந்த பிள்ளைங்க நம்மளை கேள்வி பண்ணியா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் பேசுறது புரியுதா புரியலையா? டேய், உங்க அப்பனுக்கே சண்டே கிளாஸ் கத்துக்கிட்டோம்டா நானு. தோத்துறான். அக்கிரமம் பெருகிவிட்டது, அநியாயங்கள் பெருகிவிட்டது, தேவன் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புக்கு எதிரான சிந்தைகள் பெருகிவிட்டது. கொடூரமான கொலைகள், அரசியல் கொலைகள், ஜாதி கொலைகள், பேசி சாதாரணமா பேசி சமாதானமாக வேண்டிய விஷயத்துல ஈகோ கொண்டு வந்து அது கொலையில கொண்டு போய் முடியுதா இல்லையாங்க? இப்பெல்லாம் 6 வயது, 3 வயது, 5 வயசு பிஞ்சுகளை கற்பழித்துக் கொள்வது எனக்கு புரியல. நடக்குதா இல்லையாங்க உலகத்துல? சின்ன சின்ன பசங்க
எத்தனாடா படிக்கிற? 7வது. 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கஞ்சா போடுறான். கையே மடக்கி வேகமா இழுத்து ஓங்கி மார்ல குத்துனா ஒரே அடி செத்துருவான். ஆனா அவன் வந்து பைக்ல வந்துன்னு என்ன எங்க ஊர்ல வந்து என்ன சொல்லிங்கிற அப்படின்றான். நான் பேசுறது விலங்குதான் விலங்குலையா? சின்ன சின்ன பசங்க ஒரு 14, 15, 16 வயசுல இருக்கிற பசங்க ஒரு 5, 6 பேர் சேர்ந்தாண்டானா அவன் யாராவது ஒரு பெரிய ஆள ரொம்ப அவன் அந்த ஆளு யாரா இருப்பான்டானா ஊர் தலைவனா கூட இருந்திருப்பான். ஊரே மதிக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பான். ஆனா இந்த பிளக பசங்க அவனை மதிக்க மாட்டேங்குதுங்க. அக்கிரமம், ஒழுங்கினங்கள், கொடூரங்கள், கொலைகள் பெருகி கொண்டிருப்பது இயேசுவின் வருகைக்கு அடையாளம். இருக்கிறீங்களா? ஏதோ தானோ நடக்குதுன்னு நினைக்காதீங்க. ஏனோ தானோ நடக்குதுன்னு நினைக்காதீங்க. இவைகள் எல்லாம் வருகையின் அடையாளங்களாக நம்ம கண்புக்கு முன்பாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய பேராசையால் பிடிவாதத்தால் பல ஆயிரங்கள் மடிவது. என்னப்பா உன் பிரச்சனை? ஏன்பா சண்டை போடுற? டொனால்ட் ட்ரம்ப் ஏன்பா சண்டை போடுற? ஈரான் எனக்கு கீழ்ப்படிய மாட்டேங்குது. ஈரான் உனக்கு கீழ்ப்படியலன்னா நாங்க என்னடா பண்றது? நேத்து நியூஸ் போடுறான், நேட்டோ நாடுகள் எல்லாம் கோழை நாடுகள். யாரெல்லாம் அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டா வந்து அந்த ஓபன் அந்த வழி பெட்ரோல் வர வழி ஓபன் பண்றதுக்கு சண்டைக்கு வரலையே அவனா கோழை. எப்ப உனக்கு நீ வீரன் நீ போயிட்டு என்ன பண்ணு? நீயும் கொம்மனியும் போயிட்டு என்ன பண்ணுங்க? ஒரு ரிங்கில் இறங்கி நீ நானும் பாக்ஸிங் பண்ணி தோத்துமா? என்ன பிரச்சனை? ஏன்டா குழந்தைங்கள எல்லாம் சாவடிக்கிறீங்க? என்னடா உங்க பிரச்சனை? ஒரு குழந்தை சொல்லுது நோ வார் ஸ்டாப் வார்ன்னு. அதான் மனசு அப்படி உடையுது இல்லையா? ஏதோ ரஷ்யாவுடைய தயவுல நம்ம பெட்ரோல் வண்டி ஓடிங்கிறது. ரஷ்யா கொஞ்சம் அவன் கேட்ட போட்டான்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாம் சைக்கிள் தான், பூரா சைக்கிள் தான். இயேசு நல்லவர். பிடிவாத குணமுள்ள மக்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். என்ன சொன்னாலும், எவ்வளவு அடிச்சாலும், கதர்னாலும், கால் விழுந்தாலும் நான் எடுத்த முடிவுதான்றதுல மக்கள் உறுதியா இருக்கிறாங்களா இல்லையாங்க? யோசித்து பாருங்க. கடைசி காலங்கள்ல அன்னைக்கெல்லாம் வந்துட்டு ஒரு வார்த்தையை நம்ம ஒரு 2 முறை யாராவது வந்து சொன்னாங்கன்னா நம்ம முடிவுகளை மாத்தணும். இன்னைக்கு 2000 பேர் சொன்னாலும் முடிவுகளை மாற்ற முடியாத அளவுக்கு முடிவுகளை எடுத்து வச்சுட்டு பேசுறாங்க. கடைசி காலங்களுக்கு அக்கிரம மிகுதியாவது அடையாளமாய் இருக்கிறது. தவறான ஆலோசனைகள், தவறான உள் உணர்வுகளால் அநேகர் அழிந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். தவறான ஆலோசனைகள், தவறான சிந்தனைகள், தவறான யோசனைகள். கடவுள் இருப்பாரா இருக்க மாட்டாரான்னு விசுவாசி பையன் கேட்கிறான். இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு கடவுள் இருக்கிறாரான்றதே சந்தேகம் ஆயிடுச்சு பாஸ்டர். ஒருத்தன் என்ன பண்ணானா, ஒரு கோயிலை சுத்தி வந்தானா 3 வருஷம். ஏன்டா கடவுள் இல்லைன்னு கேட்டேன். கல்சபாக்கத்துல ஒரு பிஇ படிச்ச வாலி பையனுக்கும் எனக்கும் கடவுள் இல்லை, கடவுள் இருக்கிறாருன்னு வாக்குவாதம். நம்ம வாய் தான் சும்மா இருக்காதே இல்லையா? நாம ஒரு பரலோக பைத்தியமாச்சே, பரலோக பிரசங்கியாச்சே, வாக்குவாதம். நமக்கு பிரசங்கத்தை விட பைபிள் ஸ்டடி தான் நல்லா வருது. பேசி பேசி வந்துச்சான்னு தெரியல. தோத்துறான். எஸ் நல்லவர். இருக்கிறீங்களா? அவன் சொல்றான் 3 வருஷம், 1 நாள் 2 நாள் இல்ல கிடையாது பாஸ்டர், 3 வருஷமா நான் ஒரு கோயிலை சுத்தினேன். கோகிலாவை தேடி கோயிலை சுத்தினேன். கோகிலா வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணி போயிட்டேன். அப்ப கடவுள் இருந்தா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும் இல்லையா அப்படின்னு சொன்னா பாரு. ஆடா சார், கடவுள் இல்லைன்றதுக்கு இவன் எவ்வளவு பெரிய ஆராய்ச்சி பண்ணி இருக்கலாம் பாத்தீங்களா? சரி, அவன் உலகத்தான் பரவாயில்ல. விசுவாசியே நீ கடவுள் இருக்கிறாருன்னு நம்புறதா இருந்தா அதிகாலை ஜெபம் பண்ணுவியா பண்ண மாட்டியா? கடவுள் இருக்கிறாருன்னு நம்பினா நீ முழங்கால நிப்பியா நிக்க மாட்டியா? கடவுள் இருக்கிறாருன்னு நம்பினியா வேதத்தை வாசிப்பியா வாசிக்க மாட்டியா? கடவுள் இருக்கிறாருன்னு சொன்னா நீ கரெக்டான நேரத்துக்கு சபைக்கு வருவியா வர மாட்டியா? கடவுள் இருக்கிறாருன்னு சொன்னா நீ தெருவில் போய் இயேசு உன்னை நேசிக்கிறாருன்னு சொல்லுவியா சொல்ல மாட்டியா? எந்தெந்த அரசியல் போஸ்டே ஒட்டிங்கிறியாப்பா? எந்தெந்த கட்சி இயக்கம், என்னது என்ன ஒரு இயக்கமாச்சே, அறிவொளி இயக்கம், அப்புறம் அந்த இயக்கம் இந்த இயக்கம், அப்புறம் வந்துட்டு ஏதோ ஒண்ணு டான்ஸ் ஆடுறாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம ஆளுங்க டான்ஸ் ஆடுறாங்க, டான்ஸ் கத்து கொடுக்குறாங்க தனக்கணக்கானின்னு. ஏப்பா சர்ச்சில் வந்து ஒரு சண்டே கிளாஸ் பாட்டு பாடுன்னு சொன்னா வெக்கப்படுற? தெருவில் இறங்கி அவ்வளவு பேர் பாக்குற இடத்துல ஜிக்க தக்கா ஜகாத்தா ஜந்த தக்கா ஜகாத்தான்றியே எப்படி அது?
விசுவாசி பொண்ணு போய் மேடையில வந்துட்டு டான்ஸ் போடுது. பாஸ்டர் இது கல்ச்சர் பாஸ்டர். அப்படியா? சரி, பாஸ்டர் வந்து அதே பாட்டை பாடிங்க டான்ஸ் போடணும்னா ஆட்டமா தேரோட்டமான பாஸ்டர் மேடையில் பண்ண ஒத்துக்குவீங்களா? நான் பேசுறது விலங்குதான்னு தெரியல. அடுத்த வாரம் எத்தனை பேர் வர போறீங்கன்னு புரியல. ஏசு நல்லவர். நீங்க பைபிள்ல சம்பவங்களை மட்டும் சொல்றேன், ஏற்றுங்க, டைம் இல்லை, நான் இன்னும் 10 நிமிஷத்துல முடிக்கணும்னு நினைக்கிறேன். 1 நாளாகவும் 27 அதிகாரம் 33 வசனம் எழுதிக்குங்க. 1 நாளாகவும் 27 33, 1 சாமுவேல் 15 31, 1 சாமுவேல் 16 21 முதல் 23, 1 சாமுவேல் 17 23. இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க யூடியூப்ல மறுபடியும் கூட பார்த்து நீங்க எழுதிக்குங்க. அப்சலோம் என்கின்ற ஒரு தாவீதின் மகனுக்கு அகித்தாப்பேல் என்கின்ற ஒரு ஆலோசனைக்காரர் இருக்கிறான். ஆக்சுவலா அந்த அகித்தாப்பேல் யாருடைய ஆலோசனைக்காரன்? தாவீதினுடைய ஆலோசனைக்காரன். தாவீதுக்கு ஆலோசனைக்காரன் வந்தவன். தாவீதுக்கு ஆலோசனைக்காரனா இருந்தபொழுது அவனுடைய வாக்கு தேவனுடைய வாக்கை போல இருந்ததாம். ஆனா ஒரு கட்டத்துல வந்து இந்த அகித்தாப்பேல் என்ன பண்றான்? தாவீதுக்கு எதிராக எழும்புகிறான். தாவீதுக்கு எதிராக எழும்பி அப்சலோமோடு கூட்டணி வைக்கிறான். அப்சலோமோடு கூட்டணி வச்சு ஒரு ஆலோசனை சொல்றான் பாருங்க. நீங்க அந்த வசனங்களை பாத்தீங்கன்னா, தாவீதை வெட்கப்படுத்தணும், தாவீதை அவமானப்படுத்தணும், அடிச்சு அவனை அவமானப்படுத்துறதை விட அசிங்கப்படுத்தி அவனை அவமானப்படுத்தணும். என்ன பண்ணு? தாவீதுக்கு மறுமனையாட்டிகள் இருக்கிறாங்க எருசலேமில், நிறைய மறுமனையாட்டிகள். அவங்க எல்லாரையும் மேல் வீட்டரை வர வச்சு அவங்களோடு நீ கூட தவறு செய், அவங்களோட சைனி. அப்ப தாவீதுக்கு அவமானம் உண்டாகும், குறுகி போவார். யார் இந்த ஆலோசனை சொல்றது? அகித்தாப்பேல் சொல்றான். தாவீதுக்கு ஆலோசனைக்காரனா இருந்த அகித்தாப்பேல் தாவீதின் மகனுக்கு அப்சலோமுக்கு ஆலோசனைக்காரனாக மாறி தாவீதை எப்படி அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறான் பாருங்க. சண்டை போட்டு அவனை சாவடிச்சிருக்கலாம் அதோட. அகித்தாப்பேல் என்ன சொல்றான்? உங்க அப்பா யாரையெல்லாம் தன்னுடைய சிநேகிதியாக தன்னுடைய மறுமனையாட்டியாக வச்சிருக்கிறாரோ அவங்க எல்லாரோட நீ சயனி, நீ போய் தவறு செய். அப்போ உங்க அப்பனுக்கு குறுகி போகும், உங்க அப்பன் சுருகி போவான், உங்க அப்பா அவமானப்பட்டு செத்து போவான். அந்த தருதல அப்சலோம் அதையும் கேட்டுக்கிறான் பாருங்க. இருக்கிறீங்களா? 1 சாமுவேலின் புஸ்தகம் 16 அதிகாரம். மன்னிக்கு 1 சாமுவேல் 17 அதிகாரம் 2 சாமுவேல் 16 23 வாசிங்க. 2 சாமுவேல் 16 23 வாசிங்க. அந்நாட்களிலே அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல் இருந்தது. அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது, அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது. அகித்தாப்பேலின் ஆலோசனை எப்படி இருந்துச்சா? அகித்தாப்பேலின் ஆலோசனை தேவனுடைய ஆலோசனை போல இருந்துச்சா இல்லையா? பதினேழு 23 வாசிங்க. 17:23 வாசிங்க. அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டிற்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நாண்டு கொண்டு செத்தான். அவன் தகப்பன் கல்லறையிலே அவனை அடக்கம் பண்ணினான். நல்லா பாருங்க. இந்த அப்சலோமே 2 சாமுவேல் 16 அதிகாரத்துல ஒரு ஆலோசனை சொல்றான். நான் அதை வாசிக்க கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா வாசிச்சாதான் அது புரியும் போல தெரியுது.
21ஆம் வசனத்திலிருந்து கவனிங்க. அதாவது 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது அகித்தோப்பேல் அப்சலோமை நோக்கி, வீட்டை காக்க உம்முடைய தகப்பன் பின் வைத்த அவருடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசியும். அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பலக்கும் என்றான். அப்படியே அப்சலோமுக்கு உப்பரியின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள். அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசித்தான். அந்நாட்களில் அகித்தோப்பேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது. அப்படி அகித்தோப்பேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது. இப்ப 17:23 16:23 அவனுடைய ஆலோசனை தேவனுடைய ஆலோசனை போல இருந்தது. நான் முடிக்கிறேன். 17:23 வாசிங்க. அகிதோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய் தன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி நாண்டு கொண்டு செத்தான். ஐயா, 16:23 தேவனை போல வாக்கு இருந்துச்சா? 17:23 செத்து போயிட்டான். எந்த மாதிரியான ஆலோசனை கேட்டு வளர்றீங்க வாலிபர்களே? எப்படிப்பட்ட ஆலோசனைகளை நீங்க ஏற்றுக்கொள்ள விரும்புறீங்க? சகோதரனே, நீ எந்த மாதிரியான ஆட்களோடு பழகுற? நீ எந்த மாதிரி ஆட்களோடு கூட ஆலோசனை கேட்க விரும்புற? ஆவியானவரால் வேத வசனம் கொண்டு நடத்தப்படுகிற தேவ மனிதரிடத்துல ஆலோசிக்காமல் அவர்களை ஜஸ்ட் லைக் தட்டா கடந்து போறது. அதுவும் அக்கிரமம். அகித்தோப்பேல் யாருக்கு ஆலோசனைக்காரனா இருந்தவன்? தாவீதுக்கு. அப்படியானால் தாவீது எருசலேமை விட்டு புறப்படும் போது யார கூட வந்திருக்கணும்? தாவீது கூட வந்திருக்கணும். வாய்ப்பு கிடைத்த உடனேயே தாவீதுக்கு எதிராக போய் அப்சலோம் கூட சேர்ந்து அப்சலோமுக்கு தவறான ஆலோசனைக்காரனா மாறுறான். தேவனுடைய வாக்கு போல தாவீதுக்கும் இருந்தது. அகித்தோப்பேலின் ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல தாவீதுக்கும் இருந்தது. ஆனால் இப்படி தேவனுடைய வாக்கை போன்றிருந்த ஒருத்தனுடைய ஆலோசனை இப்ப என்னவா மாறுது? மறிக்கிற அவனும் செத்து, அவன் ஆலோசனை கேட்ட அப்சலோமும் செத்தான். யாருடைய ஆலோசனை கேட்டு நீங்க முடிவெடுக்கிறீங்க? யாருடைய ஆலோசனை கேட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறீங்க? யாருடைய ஆலோசனை கேட்டு ஊழியத்துல ஒரு முறைகளை நம்ம கொண்டு வர விரும்புகிறோம், விசுவாசத்துல கொண்டு வர விரும்புகிறோம், உலகத்துல அதை அப்ளை பண்ண விரும்புகிறோம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்திக்கிறவர்களின் சிந்தனைக்கு அக்கிரமம் என்பது தவறான ஆலோசனை கேட்பது அக்கிரமம். ஏதோ ஒரு அரசியல்வாதி பேச்சு கேட்டுட்டு விசுவாசி முடிவெடுக்க கூடாது. ஏதோ ஒரு நல்லவன், அவன் நல்லவன் வல்லவன் என்று முடிவெடுக்க கூடாது. நிறைய காரியம் இருக்குது. இது பெருகிருச்சு. இப்போ சபையில ஊழியக்காரங்களை கேட்டு ஆலோசனையை கேட்டு முடிவெடுக்கிறத விட தாங்கள் எடுக்கிற ஆலோசனைகளுக்கு முடிவுகளுக்கு ஊழியக்காரரை கீழ்ப்படுத்துவது. புரியுதா? பாஸ்டர் ஒரு முடிவு எடுக்கிறது. இப்பெல்லாம் ஒரு முடிவை எடுத்து பாஸ்டர் அதுக்கு, அதாவது உடம்ப அளவு எடுத்துட்டு சட்டை தேய்க்கிறதுல சட்டையை தேய்ச்சிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உடம்ப நசுக்கிறது. முடியாது. ஒரு லெவலுக்கு மேலதான், ஒரு லெவல் வரைக்கும் தான் இறங்க முடியும், ஒரு லெவல் வரைக்கும் தான் குனிய முடியும், ஒரு லெவல் வரைக்கும் தான் பிரதர் சிஸ்டர் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்ல முடியும். நீங்க கடைசி கட்டத்துல போய் நிக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க விழுந்து பாதாளம் போறதுனால நானும் உங்களுக்கு கூட சேர்ந்து பாதாளம் வந்துடும் நினைக்க கூடாது. முடிஞ்சிட்டு கதை நம்ம சொல்றதை கேட்கலையா? சோத்திரம், ஸ்டாப் பண்ணு, ஸ்விட்ச் பண்ணு, வேற வழியே கிடையாது. லேட்டா புரியும் இந்த வார்த்தைகள்லாம், லேட்டா புரியும். தானியேல் 12 நாள் ஏற்கனவே தியானிச்சிட்டோம், வாசிக்க பார்க்கலாம். 12 நாள் அறிவு பெருகி போகும். அறிவு பெருக்கத்தால் ஆண்டவரை கேள்வி கேட்கும் காலம் இது. அறிவு பெருக்கத்தால் ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா என்று ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்களாம். சிங்கப்பூர்ல ஒரு பாஸ்டருடைய சபைக்கு ஒரு ஊழியக்காரர் போயிருக்கிறாரு. 3 நாள் கூட்டம், வெள்ளி சனி ஞாயிறு. பையன் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கிறான், கூட்டத்துல இருக்க மாட்டேன்றான். பாஸ்டர் பையன் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இருக்கிறான், கூட்டத்துல இருக்க மாட்டேன்றான். சரி, ஈவினிங் ஏதாவது டியூட்டி போட்டிருப்பாங்க பொழுது அப்படின்னு இவர் நினைச்சுக்கிறாராம். சண்டே மார்னிங் சர்வீஸ்லயும் அவன் இல்ல, மதிய சாப்பாட்டுல இருக்கிறான் டைனிங் டேபிள்ல. இந்த பிரசங்கர் கேட்டாராம், டேய் தம்பி, 2 நாள் மீட்டிங் 3 நாள் மீட்டிங்கு, வெள்ளிக்கிழமை மீட்டிங்லயும் நீங்க இல்ல,
சனிக்கிழமை மீட்டிங்லயும் நீங்க இல்ல, ஞாயிற்றுக்கிழமை காலை சர்வீஸ் அதுலயும் இல்ல. என்ன உங்க பிரச்சனை? அங்கிள் உங்களுக்கு தெரியாதா நான் எங்க சர்ச்சை அட்டென்ட் பண்றது இல்ல அங்கிள்? ஏன்பா? எங்க அப்பா ஒரு ட்ரெடிஷனல் பெண்டிகாஸ்ட்காரர் அங்கிள். எங்க அப்பா ஒரு ட்ரெடிஷனல் பெண்டிகாஸ்ட். முடி இப்படி வெட்டாத, துணி இப்படி போடாத, அப்படி நிக்காத, அப்படி உக்காராத, அப்படி பார்க்காத, அப்படி குனியாத, அப்படி நிமிராத, அங்கேயா நின்ன இங்கேயா நின்ன, அவன் கூட ஏன் பேசின இவன் கூட ஏன் பேசின, முடியை பிடிச்சின்னு இந்த முடிக்கு மேல வரக்கூடாது அந்த முடிக்கு மேல வரக்கூடாதுன்னு அவர் சட்டம் போடுவார். இப்ப நான் ஒரு சர்ச்சுக்கு போறேன் அங்கிள், ஃப்ரீடம் பெண்டிகாஸ்டல் சர்ச். அறிவு பெருகிவிட்டதாக நினைத்து கொண்டு ஏதோ 4 எபிரேய வார்த்தையை கத்துக்கணும் இவனுங்க பண்ற அக்கிரமம் இருக்குது பாருங்க. ஏதோ 2 கூகுளை படிச்சுட்டு ஏதோ ஒரு செய்தியை இவனுங்க புரிஞ்சு வச்சுக்கணும். பாஸ்டருக்கு மண்டையில மசாலாவே இல்லைன்னு நினைச்சுக்கணும் இந்த மாலிபர்கள் பண்ற அக்கிரமெல்லாம் இருக்குது பாருங்க. ஆடாடாடாடாடாடாடாடா. வாலிபர்களே நல்லா புரிந்து கொள்ளுங்க. அறிவு பெருகும் பொழுது ஆண்டவர் மீதான வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 9:10 வாசிங்க பார்க்கலாம். 9:10 நீதிமொழிகள் 9:10 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. அப்படியானால் அறிவு என்பதும் ஞானம் என்பதும் தேவனை பற்றினதுதான், தேவனை பற்றினதா இருக்கணும். நீங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஐயோ ஒரு பெரிய தேவைக்குரியவனா இருக்கிறேன்னு, ஒரு பெரிய வேலை செய்ய வேண்டிய நபரா இருக்கிறேன்னு, ஒரு சண்டே கிளாஸ் வருது, ஒரு மே மாசம் வருது, ஏப்ரல் மாசம் வருது, நான் ஒரு வாலிபனாக சிறுவர் ஊழியத்தை செய்யணுமே, இது வரைக்கும் நான் இந்த சபையில என்ன சிறுவர் ஊழியத்தை பங்கெடுத்து இருக்கிறேன், ஏதாவது ஒரு ட்ரைனிங் இருக்குதா பாஸ்டர், ஏதாவது ஒரு நாட்கள் ஏதோ ஒரு முயற்சி ஏதோ ஒன்று இருக்குதா? அந்த மாதிரி எவ்வளவு ஜனங்கள், இவ்வளவு வாலிபர்கள் இருக்கிறீங்க. இன்னும் வெளியில இதை விட 2 மடங்கு வாலிபர்கள் வெளியே படிக்கிறான், வேலை செய்யறான். ஒரு டீம் ஃபார்ம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ஊருக்கு ஜாதிக்கெல்லாம் வாட்ஸ்அப் வச்சுக்கிறீங்களே, உன் குரூப்ல உனக்கு உன் சபையில இருந்து போடுற ஒரு வாலிபர்களுக்குன்னு போடுற ஒரு பதிவுகளுக்கு ஒரு மரியாதை ரெஸ்பான்ஸ் கொடுக்க மனசு இருக்குதா, தோணி இருக்குதா? அவர் கத்துவார். இயேசு நல்லவர். அப்படியானால் அறிவு பெருக பெருக ஆண்டவர் மீதான தேடல் அதிகமாக வேண்டும். வசதி பெருக பெருக ஆண்டவர் மீதான பயம் அதிகமாகணும். நமக்கு வாழ உயர உயர கயிறை இருக்குமா பிடிக்க பழகணும். புரிஞ்சவங்க மட்டும். மேல போக 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 இருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிடிக்கணும். நீங்க 5 அடி தூரம் சக்கரத்துல சுக்குறீங்கன்னு சொன்னா நீங்க ரொம்ப அப்படி கெட்டியா பிடிக்கணும்ன்றதுல, 50 அடி உயரத்துல நீங்க சக்கரத்துல சுத்த போறீங்கன்னு சொன்னா ரொம்ப டைட், அதுக்குரிய பாதுகாப்பு வேற. நீங்க 5000 அடி உயரத்துக்கு மேல சுத்த போறீங்கடான்னா அதுக்குரிய பாதுகாப்பு வேற. உயர 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 தேவன் மீதான, பரலோகத்தின் மீதான, சபையின் மீதான, ஊழியத்தின் மீதான, ஊழியக்காரர்கள் மீதான கருத்தனையும் அக்கறையும் பயமும் பக்தி அதிகமாகணும். அப்படிப்பட்டவர்களாக நாங்கள் எங்கள் குடும்பத்தார இருக்க விரும்புறோன்றவங்க மட்டும் இல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். வாலிபர்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்கள் மட்டும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பெண்கள் மட்டும் சத்தமா சொல்லுங்க. வாலி பிள்ளைங்கலாம் நான் சாதிங்க சங்கீதமா பாட சொன்னேன், அல்லையிலேயே தானே சொல்ல சொன்னேன். எஸ் நல்லவர். ஒரு நேரம் கிடைக்குது, நான் சர்ச்சான போன வேலை செய்ய விடுவார் அந்த பாஸ்டர், பெருகு விடுவாரு, சேரை போட்டு விடுவாரு, புல்லு தொடங்க விடுவாரு, அதை விட்டுன்னு இதை விட்டு சும்மா இருக்க மாட்டாரு. நாங்கெல்லாம் எப்படி பயிற்சி ஆகணும் தெரியுங்களா? அந்த கல் எடுத்து இங்க வைன்னுவாங்க, ஒரு 2000 கல் எடுத்து அங்க வைப்பாருவாங்க. அந்த கல்லு தூக்கி வச்சுட்டு பிற்பாடு ஒரு 3 நாள் பொறுத்து இல்லப்பா அது கரெக்டா அங்கதான் இருக்கணும் அப்படின்வாங்க. எதுக்கு அங்க எடுத்து வைக்க சொன்னாங்கன்னே தெரியாது. இப்ப நமக்கு கோவம் வரும்ல, வரக்கூடாது வரக்கூடாது. ஐயா டெய்லி சர்ச்சை பெருக்கணும்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வருமா வராதா? புரோகிராம் இருந்தா பெருக்கத்துல ஒரு அர்த்தம் உண்டு. டெய்லி பெருக்கணும், அதுவும் காலையிலும் மாலையிலும் தொடப்பக்கட்டை எடுத்து பெருக்கி ஆகணும். எப்படி இருக்கும் உங்களுக்கு? கோவம் வருமா வராதா? ஐயா நாக்க வச்சு வழுக்குனா கூட மண்ணு ஒட்டாத அளவுக்கு சர்ச்சை இருக்கும், ஆனா பெருக்கணும். ஏசு நல்லவர். ஏன் என்று கேள்வி கேட்டிருந்தா நான் எங்கேயோ வியாசார்பட்டியில் இருந்திருப்பேன். அன்றைக்கு அதை பணிந்து குனிந்து ஏற்றுக்கொண்டதுனால்தான் இவ்வளவு கம்பீரமாக இறையல் கோட்பாட்டு செய்தியாளனா உங்களுக்கு முன்பாக நின்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். பல பரிசுத்தவான்களுக்கு பணிவிட செஞ்சதுனால்தான் சிலர் ரட்சிப்பை இழக்காம இருக்கிறீங்க தெரியுமா உங்களுக்கு? பல பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் அன்றைக்கு ஊழியம் செஞ்சீங்க பாருங்க, அந்த ஊழியம் தான் உங்களை இன்னைக்கு வரைக்கும் நிக்க வைக்குது.
கடைசியாக லூக்கா 17ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, லோத்தின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும். லோத்தின் நாட்கள் என்ன நடந்துச்சு? விக்கிரகம் அதிகமாச்சு. பாத்தீங்களா? ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவை நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி உங்க கிராமத்தை கவனிச்சு பாருங்க. இப்ப எங்க பார்த்தாலும் பெருசு பெருசா ஒண்ணு நிக்குது பாத்துக்கிறீங்களா? விசேஷமானதான் நிக்குது பாத்துக்கிறீங்களா? விக்கிரகங்கள் பெருகிடுச்சு. சபைகளுக்குள்ள குத்து விளக்கு, பொன் குத்து விளக்கம், சபைக்குள்ள விக்கிரகம். இரண்டாவது, கடைசி காலத்துல என்ன நடக்கும்? ஓரின சேர்க்கைகள் அதிகமாகும். ஏன்னா லோத்தி நாட்கள்ல என்ன நடந்தது? ஓரின சேர்க்கை. இப்பெல்லாம் நாங்க அது ஒரு காலத்துல அதெல்லாம் அது கேள்விப்பட்டதே பெரிய அதிசயமா இருந்துச்சு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம். இப்ப அது ஜெனட்டிக். நாங்க என்ன பண்றது? எங்களுக்கு அதுதான் சரின்னு தோணுது. லிவிங் டுகெதரே பாவம் சொல்லிட்டு இருக்கிறோம். லிவிங் டுகெதரே நம்மளா ஏத்துக்கொள்ள முடியல, ஜீர்ணிக்க முடியல. ஒரு இயற்கையின்படி, இயல்பின்படி, சுபாவத்தின்படி ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்து வாழ்வதையே நம்மால ஜீர்ணிச்சு கொள்ள முடியலங்க. ஆனா ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண் வாழ்வது தவறுன்னு பல நாடுகள்ல சட்டம் வந்துருச்சு. தெரியுமா உங்களுக்கு? பைபிள் சொல்லுது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 19 முதல் 20 வசனங்களை பாத்தீங்கன்னா, நோவா பிரசங்கம் பண்றாரு. ஆனா அவர்கள் என்ன பண்றாங்களாம்? லோத்தின் நாட்களிலும் நோவாவின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும். ஒரு சவுத் ஆப்பிரிக்கா கிரிக்கெட் பிளேயர் ஒருத்தர் நல்லா கிரிக்கெட் விளையாடுவாங்க. அவங்க பேரை நான் சொல்ல விரும்பல, ஆனா நீங்க போய் கூகுள்ல சர்ச் பண்ணி. சரி, எனக்கு ஒரு ஆசை. இந்த அம்மா ஆண்டவர் பத்தி என்ன சொல்லுது? நல்லா விளையாடுறவங்க எல்லாருமே நான் என்ன பண்றதுன்னா, யாராவது கேம்ல, ஃபுட்பால்லயும் கிரிக்கெட்ல நல்லா ஒருத்தர் விளையாடினாங்கன்னா அவங்க இயேசு பத்தி என்ன சொல்லி இருக்கிறாங்கன்றது போய் நான் பழக்கிறது எனக்கு வழக்கம். அப்புறம் அந்த அம்மா அவர்களுடைய டீம்மேட்டே கல்யாணம் பண்ணி வச்சிருக்குது. சரி, அதுதான் அப்படி இருக்குதான்னு பார்த்தா நியூசிலாந்துல அப்படி ஒரு குரூப் இருக்குது. நீங்க படிக்கிற காலேஜ்ல உங்களுக்கு ஹாஸ்டல்ல இந்த பிரச்சனை இருக்குதா இல்லையாங்க? இல்லாத மாதிரி பாப்பீங்க. டேய், பைபிள் காலேஜ்லயே பார்த்துட்டு வந்தோம்னா நாங்கெல்லாம். நான் பேசுறது புரியுதா? இந்த பொண்ணுங்க உரசின்னு உட்கார்றது, பையனுங்க வண்டியில போகும்போது கணவன் மனைவி கல்யாணம் ஆகி ஓட்டிக்கின்னு போனா எனக்கு பிடிக்காது. 10க்கு 12 ரூம்ல பண்ண வேண்டியதெல்லாம் பப்ளிக்ல பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நான் பேசுறது விளங்கலையா? கணவனாவே இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் பப்ளிக்ல ஒரு ஒழுங்கின்படி தான் பழகணும், பேசணும். என்ன சொல்றீங்க? ஒத்துக்க மாட்டீங்களே? இந்த பாய் மனசு சபையில சேர்ந்த பத்தியா நான் யோசிக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். ஓரின சேர்க்கை அதிகமாகி விட்டது. ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோம். ஆனா மக்கள் என்ன பண்றாங்களா? எது வரைக்கும் கம்மிட்டு இருந்தாங்களாம்? ஜலப்பிரளயம் வாரி கொண்டு போகிற வரைக்கும் கம்மிட்டு இருந்தாங்களாம். சரி, உலகத்தை விட்டுருங்க. சபையாகிய நாம் அவர் போற வரைக்கும் இப்படியே இருக்கலாமா? இல்ல அவர் வர்றதுக்கு ஆயத்தப்படுற வேலையை தொடங்கலாமா? சொல்லுங்க. வர வரைக்கும் நாங்கள் இப்படியேதான் இருப்போம்னு சொல்றீங்களா? இல்ல, வர்றதுக்கு முன்னாடி வருகைக்கான வேலையை தொடங்க போறவங்களா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். தொடங்கி ஸ்லோவா போய்கிற வண்டியை வேகப்படுத்த போறவங்களா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். ரிப்பேர் ஆகிக்கிற வண்டியை இன்னைக்கே ரிப்பேர் பண்ண போறவங்களா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். இனி வானாளில் ஒரே பெரிய இலக்கு இயேசுவின் வருகையை சந்திப்பது மட்டுமே. நம்புறவங்க, ஒத்துக்கொள்றவங்க, உடன்படுறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி சத்தம் உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் வருவேன் என்று சொன்ன இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அதையே நீ ஆயத்தப்படு. வாலிபனே, உனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்துல ஒரு 5 டிராக்ஸாவது கொண்டு போய் குடு. 5 டிராக்ஸ் குத்துட்டு பாஸ்டர். யாரு குத்தவங்களுக்கே குத்தம் பாஸ்டர். ரெண்டே கருத்தை சொல்லி முடிக்கிறேன். நோவா பேழையில் ஏறினான், ஜலப்பிரளயம் வந்தது. லோத்து சோதோமை விட்டு வெளியே வந்தார், அக்கினி இறங்கினது. நாம எடுக்கப்பட்டா அந்தி கிறிஸ்து வந்துருவான். எடுக்கப்படணும்னு விரும்புறவங்க மட்டும் எழுந்தது இல்லைங்க.
ஆண்டவராக இயேசுவின் வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்படணும்னு விரும்புறவங்க மட்டும் எழுந்து நின்று பார்க்கலாம். இயேசுவின் ரகசிய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படணும். சிம்சன் முன்னாடி வாங்க. இயேசுவின் ரகசிய வருகையில் நான் எடுத்துக்கொள்ளப்படணும். ஓ ஜீசஸ், ஹalleluya, ஹalleluya. கொஞ்ச நேரம் அப்படியே வாய்களை திறந்து அப்படியே ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya. சோதேம் குமாராவை விட்டு லோத்து வெளியே வந்தான், அக்கினி வந்தது. பேழையிலே நோவா ஏறினான், ஜலப்பிரளயம் வந்தது. நீ பாதுகாக்கப்பட வேண்டிய நேரத்தில் பாதுகாப்பான பேழைக்குள்ள வந்து ஏறு மகனே. நீ பாதுகாக்கப்பட வேண்டிய நேரத்தில் விட வேண்டிய சோதனை விட்டு வெளியே வா. உலகம் இந்த வருகை குறித்த அறிவில்லாமலும் அக்கறை இல்லாமலும் அசட்டை செய்து கொண்டிருக்கிறது. நீ அப்படி அறிவில்லாமல் அசட்டுத்தனமாகி வாழ்ந்து விடாதே. இயேசு நம்மை நேசிக்கிறார். இயேசு சபையை நேசிக்கிறார். இயேசு என்னை நேசிக்கிறார். இயேசு உன்னை நேசிக்கிறார். எழும்பு சீயோனே, எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். உலகம் சார்ந்த அடையாளங்களில் நாம் காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். சமுதாயம் சார்ந்த அடையாளங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். வருகிற நாட்களிலே சபை சார்ந்த அடையாளங்களையும் இஸ்ரவேல் சார்ந்த அடையாளங்களையும் நாம் வருகிற வாரங்களில் தியானிப்போம். ஸ்தோத்திரம். தேவனுடைய உடன் ஊழியர் சபை ஜெபத்தை நடத்தி முடிப்பார்கள். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கின்ற அருளோட பரமபிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கேட்ட இந்த ஆண்டவரே எல்லா வேத வசனங்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திர உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே சம்பவங்களையும் குறித்து ஆண்டவரே நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாயிருக்க நீர் கிருபையை தாரும். ஆண்டவரே, உலகம் சார்ந்த அடையாளங்களையும் சமுதாயம் சார்ந்த அடையாளங்களையும் ஆண்டவரே நாங்கள் கேட்டும் பார்த்தும் வருகிறோம். ஆண்டவரே, அவைகளெல்லாம் ஏதோ தானோ என்று நடக்கிறது என்று எண்ணாமல் ஆண்டவரே அவைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அடையாளமாய் இருக்கிறது என்று அறிந்து அஜாக்கிரதையாயிராமல் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் எங்களை மாற்றுவீராக. உங்களை மாற்ற ஆண்டவரே எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, மனிதர்கள் தற்குறிகளாய் இருப்பார்கள், ஆண்டவரே செட்லவர்ஸாய் இருப்பார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, அது அபத்தமாகவே நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். கடைசி நாட்களிலே காலங்களிலே மனிதர்கள் பணப்பிரியராய் மாறுவார்கள். ஆண்டவரே, தேவனுக்கு கொடுக்க வேண்டியவைகளை தேவனுக்கு என்று கொடுக்காமல் அவர்களிலே ஆண்டவரை சேகரிக்க வேண்டும் என்று ஆண்டவரை நினைப்பது பணம். தேவனுடையதை தேவனுக்கு கொடுத்து விடுகிறவர்களாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்கள் சபையால் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து ஆண்டவரே நடக்கிற காரியங்களை ஆண்டவரே நாங்கள் சிந்தித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறார்கள் மனிதர்கள் செய்கிறாரா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நோவா ஆண்டவரே ஸ்தோத்திரம் வரும் ஆண்டவரே ஆபத்துக்கு தப்பி பேழையில ஏறின போது உலகத்துல ஜலப்பிரளயம் உண்டான ஆண்டவரே ஸ்தோத்திரம். லோத்து ஆண்டவரே சோதன் கோமரா பட்டணத்தை விட்டு வெளியேறின போது வானத்தில் இருந்து அக்னியும் கண்டவன் வந்து இறங்கினர் என்று பார்க்கிறோம். சபையானது இந்த பூமியை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் பூமியில உண்டான மிகப்பெரியதான ஒரு கொடுமை நடக்கும். அதற்கு முன்பதாக இவைகள் எல்லாம் நடப்பதற்கு முன்பதாக கர்த்தர் நீ எங்களை பாதுகாப்பாக எடுத்துக் கொண்டு போகிறீர். அந்த மகிமையான கடைசிய வருகைக்கு ஆண்டவரே சபை ஆண்டவரே அனுதினமும் தேவனை அறிகிற அறிவின் மேலே பாதுகாக்கப்படட்டும். தொடர்ந்து நீ எங்களை ஆட்கொள்ளும் உம்முடைய வருகைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். அனுதினம் நாங்கள் ஆயத்தப்பட வேண்டிய விதத்தை ஆயத்தப்படுத்திக் அனுதினம் செய்யலாம். ஆசீர்வதிக்க எல்லா துதிகளும் மகிமை ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமக்கு செலுத்துகிறோம். என்ற ஜெபங்களை கேட்டு ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய வழிநடத்துதலும் சமாதானம்
நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்று தங்கி இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வாழ்த்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.